ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இன்னர் ஸ்டிச்சும் இந்த ரிவர்ஸ் ஸ்டிச்சும் வந்து சேம் மெத்தட் தான். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டுத்தையுமே வந்து ஒரு முறை சொல்லி கொடுக்குறேன், வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை வந்து அதில் ஃபோட்டோவை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இருக்கிற கரெக்ஷன், உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் கிளியர் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வீடியோவோட கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். வாங்க, எப்பவும் போல் த்ரெட்டை வந்து ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு பேக்கில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது குட்டி லாக்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறத விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே வந்து சேம் டிஸ்டன்ஸில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசிக்காக வந்து செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே எல்லா ஸ்டிச்சும் வந்து ஈஸியாக போடலாம். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம லாஸ்ட்டாக போடுற செயினில் வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. இன்னர் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிச்சோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து மறுபடியும் இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ரிவர்ஸ் ஸ்டிச்னால் வந்து சேம் கலர் த்ரெட்டே வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக இப்போது த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறோன்னா அதே த்ரெட் வந்து நல்லா டார்க்காக தெரியணும்னு சொல்லிட்டு இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். இப்போ இதே த்ரெட்டை வந்து நான் இப்படி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போக போகிறேன். அதுதான் வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சு. இன்னர் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, சேம் மெத்தட் தான். இது வந்து கலர் வந்து வேறையாக கொடுக்கும். இதை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு ஸ்டிச்சுமே வந்து சேம் மெத்தட் தான். இப்போ நான் அப்படியே ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன், பாருங்கள். ரெண்டு செயினுக்கும் இடையில இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அதுதான் ரிவர்ஸ் ஸ்டிச்சு. நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து நல்லா டார்க்காக தெரியும், அதுக்கு தான். இதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு செயின்குள்ளேயும் அந்த செயினோட சென்டரில் வந்து இந்த ஸ்டிச் வந்து கொண்டு வரணும். பாருங்கள் எப்படி நல்லா டார்க்காக தெரியும். நம்ம நார்மலாக போட்ட செயின் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம கொடுக்குற பார்டர் வந்து நல்லா டார்க்காக தெரியணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இது ஒரு டிசைன்லேயே போட்டு காட்டுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி தான் போடணும். முடிக்கும் போது எண் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. பாருங்கள், முடிச்சாச்சு. நம்ம இது வந்து ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி காட்டலாம். இந்த ரெண்டு ஸ்டிச்சும் வச்சு ஒரு டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். இப்போது நம்ம வந்து லைனில் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா வந்து ஒரு டிசைன் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஒரு புடின் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் மாதிரி போடுறேன். கொஞ்சம் பார்க்க வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து பெருசாக ஒரு டிசைன் வந்து போடுங்க. இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் போடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்து போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு கோலம் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய டிசைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் வந்து இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வச்சும் இந்த இன்னர் ஸ்டிச், அதாவது இந்த ஸ்டிச்சும் வச்சு நான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ரெண்டுமே சேர்த்தும் பண்ணலாம், இல்லை தனித்தனியாகவும் டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டும் சேம் மெத்தட் தான். அதான் இந்த ஒரு புட்டாஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்னர்லேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லீஃப்க்கு எப்படி வந்து ஷார்ப்னஸ் வந்து கொண்டு வந்தோமோ
அதே மாதிரி வந்து இதுவும் ஷார்ப்னஸ் வந்து கொண்டு வரணும். செயின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போங்க இதில். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க முடியும். அதனால் அதுக்குன்ட்டு ரொம்ப பெருசாக கொடுத்தாலுமே டிசைனோட ஷேப் வந்து அது. அதனால் இந்த மாதிரி இந்த எட்ஜ் வரும்போது வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து கரெக்டாக வரும். நமக்கு அந்த டிசைனும் வந்து பர்ஃபெக்டாக வரணும், ஸ்டிச்சும் வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த ஒரு டிசைன் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இந்த லாக் போடுறோம் இல்லையா, இது வந்து கரெக்டாக போட்டால் தான் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸில் இல்லை ஒரு பட்டுப்பாவாடை சட்டை அந்த மாதிரி எதில் டிசைன் பண்ணாலுமே இந்த லாக் போட்டால் தான் வந்து நம்ம பண்ணுற டிசைன் வந்து பிரிஞ்சு வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த போடும்போது மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுக்கோங்க. பிரிஞ்சில் பிடிச்சி இழுத்தாலும் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நான் இதே மாதிரி இந்த ஒரு பெட்டலும் அதை போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இன்னர் ஸ்டிச் மாடல், அதாவது இந்த மாடல் தான் வந்து நான் வந்து இதில் பண்ண போகிறேன். இந்த லேயருக்கு வந்து இந்த ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். இப்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு செயினோட சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது சேம் மெத்தட் தான். அந்த இன்னர் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து ஒரு டிசைன் போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கும் சரி, நெக் லைன்லேயும் இந்த மாதிரி கொடுத்தா பார்க்குறதுக்கு லுக் வந்து அழகாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல வந்து இன்னர் ஸ்டிச் மாடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த பிளேஸ்க்கு வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ரிவர்ஸ் ஸ்டிச் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மாதிரி இதில் பண்ணுவோம். நம்ம சிங்கிள் த்ரெட் தான், நம்ம டபுள் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் ஜரி த்ரெட்டில். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டபுள் த்ரெட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். சில்க் த்ரெட் எப்படி டபுள் த்ரெட்டாக பண்ணுறோமோ அதே வந்து எப்படி டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சரி த்ரெட்டை வந்து நான் நாட் போட்டு எடுத்திருக்கேன் டபுள் த்ரெட்டாக. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து 2 த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன் ஒரு எட்ஜில். இப்போ வந்து இதை வச்சு நம்ம வந்து டபுள் த்ரெட்டாக வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து டபுள் த்ரெட் கொடுக்கும்போது உங்களுக்கு சிங்கிள் த்ரெட்டாக வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்ச மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வரும். இதே மாதிரி நல்லா ஜரியில் வந்து நம்ம டபுள் த்ரெட் பண்ணும்போது நல்லா டார்க்காக தெரியும். அதுலேயும் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச்லாம் வந்து பண்ணும்போது இன்னுமே வந்து ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போது இந்த இடம் வருதில்ல, இந்த டர்னிங் வரும்போது நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் சிங்கிள் லேயர் வந்து கொடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதுலேயே வந்து ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். நம்ம ஒரு லேயர் கொடுக்கும்போதே டபுள் த்ரெட்டில் ஜரியில் வந்து எவ்வளோ டார்க்காக தெரியுது பாருங்கள். நம்ம இப்போ ரிவர்ஸ்லேயே வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது 4 த்ரெட் இருக்கிற மாதிரி ரொம்ப தெரியும். இது வந்து பண்ணும்போது ஒரு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுற நெக்குக்கு வந்து இது அவுட்லைனாக கொடுத்தா ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் நமக்கு. சேம் மெத்தட் தான் வந்து அந்த ஒரு செயினுக்கும் சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிச்சாச்சு, அவ்வளோதான். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு நெக் லைன்லேயோ ஒரு கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது ஒரு டிசைனுக்கு செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.